உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடைபெறும், நம்ம வாழ்க்கை நல்ல வசதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது. கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும். குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா, அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும். நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கன்னிராசி என்பர்களே, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. கன்னிராசியில குரு பகவான் இருக்கார். லக்னம் மேஷ லக்னம் வச்சுக்கிடுங்களேன், கன்னிராசியில குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய 6வது ஸ்தானம். கன்னியில குரு பகவான் இருக்கக்கூடிய பலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல மிக முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலையும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கன்னியிலே குரு இருப்பார். அதே போல நிதி நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா கன்னியில் குரு உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு பினான்சியல் ஒரு மந்திரியா இருக்கிறார் ஒருத்தர், இவர் உயர் பதவி அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன் இல்ல, ஆனா நம்பர் 1 பொசிஷனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா கன்னியில் குரு இருக்கிறார். அப்படிப்பட்ட பலருக்கு இந்த மாதிரி ஒரு யோகம். ஒரு பெரிய பினான்சியல் கம்பெனி ஓனரா இவர் இல்லாம போலாம், ஆனா பினான்சியல் கம்பெனியில ஒர்க் பண்றவராக இருப்பார். அடிவயத்துல நிறைய கொழுப்பு சேரும். கன்னியில் குரு இருக்கக்கூடியவர்களுக்கு அடிவயத்தில் கொழுப்பு சேரும். ஒரு வேலை அப்படிங்கிறது வேலையில மாங்குன்னு உழைப்பாங்க, நிர்வாகத்திற்கு உண்மையாக உழைப்பார். எவ்வளவு நேரம்னாலும் உழைப்பாங்க, உள்ளுக்குள்ள புலம்புவாங்க, ஐயோ அதிக நேரம் உழைக்க வேண்டியதுன்னு நினைப்பாங்க, ஆனாலும் கடுமையாக உழைப்பார். எப்படி 6ல குரு இருக்கக்கூடியவர்களை தான் பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இவர்களுக்கு முக்கிய பதவிகளில் இவர்களை அமர்த்துகிறது, நம்பிக்கைக்குரியவர்களாக இவர்களை கருதுகிறது. குறிப்பாக கணக்கு வழக்கு எழுதுறவங்க, எனக்கு நம்பிக்கைக்குரியவருங்க இவரை தாங்க ரொம்ப வருஷமா நான் ஒரு அக்கௌண்டண்டா வச்சுக்கிட்டு இருக்கேன், கணக்கு வழக்குலாம் உண்மையா இருப்பார், பக்காவா பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிறவங்களுக்கு கன்னியில குரு உட்கார்ந்து. சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இவங்க கவனமா இருக்கணும். பல நேரம் சாப்பாட்டுல கிடைச்சதெல்லாம் சாப்பிடும்போது கொழுப்பு ஐட்டங்கள் சாப்பிடுறது, பர்கர் பீட்சா சாப்பிடுறவங்க எல்லாம் பல பேர் பாருங்களேன், கொழுப்பு ஐட்டங்கள் விரும்பி சாப்பிடுறவங்களை பாருங்களேன், கன்னியில குரு. அப்படி குரு பகவான் இருக்கிற போது கொழுப்பு உணவுகள் என்பது மீதி நாட்டம் பெருகுகிறது. விதவிதமா சாப்பிடணும், நல்ல ஸ்வீட்டா சாப்பிடணும், நிறைய கொழுப்பு உணவுகள் சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதுனால வயிற்றுல தொப்பை போடக்கூடிய அமைப்பு பலருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு வருதுங்க. கன்னியில் குரு இருக்கக்கூடிய பலருக்கு மிக முக்கியமான விஷயம் ஃபேட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே மாதிரி சுகர் இஷ்யூஸ் இதெல்லாம் வருது. இது இருந்தாலும் மற்ற விஷயங்கள் உடல்நல பிரச்சனைகள் தானா வந்துருது. அதனால கொஞ்சம் உடல் நலத்துல கன்னியில குரு இருக்கக்கூடியவர்கள் கவனம் செலுத்த. இதுல முக்கியமாக இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதை தான் நான் முக்கியமா நினைக்கிறேன். ஒரு வேலை எனக்கு சரியாவே வேலை கிடைக்கலங்க அப்படின்னு இல்லாம நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய பலருக்கு, பெர்மனன்ட் பொசிஷன் எதிர்பார்க்கிறோமா இருக்கு, அப்படி நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய பலருக்கு, கம்ப்யூட்டர் துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு, இவர்களுக்கு எல்லாம் கன்னியில் குரு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார். இப்போ ஒரு நிரந்தர வேலை மட்டும் இல்ல, பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அதிக முதலீடு செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறாங்க. நல்ல முதலீடு பண்ணி நல்ல லாபம் காணக்கூடியவங்க. ஆனால் பிசினஸை விடவும் ஒரு தொழில ஒருத்தருக்கு கீழே வேலை செய்வது என்பது இவர்களுக்கு நன்றாக வருகிறது. இவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் ஒரு பிசினஸ் நடத்த சொல்லி அந்த பிசினஸ்ல இவங்க ஒர்க் பண்ணலாம், பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு கொடுக்கும். அதே போல நாடு விட்டு நாடு சென்று அங்க விசுவாசியாக இருப்பது, அந்த நாட்டில் நல்ல உழைப்பது, நல்ல சம்பாதிப்பது, எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு விசுவாசியாக இருப்பதெல்லாம் இந்த கன்னியிலே குரு இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக அமைக்கிறேன். சோ பெரிய யோகம். வெளிநாட்டில் எனக்கு விசா ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு விசா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. நல்ல முறையில் இவங்களுக்கு ஈஸியா விசா கிடைக்குது. அது நீங்க லாட்டரியில் எடுத்தாலும் சரி, வேற எந்த முறையில் எடுத்தாலும் சரி, ஈஸியா விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வயத்துல இந்த செரிமான கோளாறு இருக்கிற மாதிரி இவர்களுக்கு இஎன்டி தொடர்பான பிரச்சனை, காது மூக்கு தொண்டைன்னு சொல்றோம், ஒரு சளி அடைப்பது, செரிமான கோளாறு, அசிடிட்டி இருப்பது,
இதையெல்லாம் இவர்கள் பலர்கிட்ட பார்க்கிறோம். நல்ல வருமானம், கன்னியில குரு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம். அது கலைத்துறையில ஒரு ஆர்வம், ஒரு சினிமா, நாடகம், பரதநாட்டியம் ஆடுறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, நடனங்கள் ஆடுவது, இப்படி எந்த விஷயம் நீங்க எடுத்தாலும் சரி அதில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. பெரும் பொருள் சேருதுங்க. காசு சேமிப்புல மன்னர்கள், பணத்தை சேமிக்கிறதுல மன்னர்கள், செலவு செய்யறதை விட சேமிக்கிறது தாங்க நிறைய சேமிக்கிறாங்க. எவ்வளவு சேமிச்சாலும் இன்னும் சேமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த சேமிப்பு இவர்களுக்கு உதவுவதை விட பிறருக்கு தான் போய் உதவுது அப்படிங்கிறதா உண்மை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவுது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நிறைய சேமிப்பு இருக்கு. நல்ல விஷயங்களுக்காக செலவழிப்பாங்க. வீட்டுல ஹோமம் பண்ணணும், அடிக்கடி ஹோமம் பண்ணணும், லட்சுமி குபேர ஹோமம் பண்ணணும், சுதர்சன ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிற ஈடுபாடெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கன்னியில் குரு இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை அமையுது, நல்ல வேலை கிடைக்குது, ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா, எந்தெந்த ராசியில் இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன். இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும். நவரத்னங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன். இந்த புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல மோதிரமா போடணும். தங்கத்துலதான் அதை மோதிரமா போடணும், வெள்ளியில போடக்கூடாது. புஷ்பராகம் டாலர் போடலாம், புஷ்பராகத்துல தோடு போடலாம். அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லோ சஃபையரை பயன்படுத்தணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும். எந்த துறையில் நாம சாதிக்கிறோம்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும். ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு, செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம். தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்யறோம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான். உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ, உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால சொல்லிக்கிட்டே போலாம். அந்த குரு பகவானை வழிபட புத்திரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவங்க எல்லாம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள்ட்ட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள், குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது. ரொம்ப கவனமா பார்க்கணும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேருகிற போது பெரிய பிரச்சனை வருகிறது. அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.